இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜியோ ஹாட் ஸ்டார்ல வெளியாயிருக்கிற ஃபார்மா வெப் சீரிஸோட விமர்சனம். நிவின் பாலி மற்றும் ரஜத் கபூர் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்கிற இந்த சீரீஸை எழுதி இயக்கினது PR அருண். 8 எபிசோடு 20-25 நிமிஷம் ஒன்னொன்னும். மலையாளம் ஒரிஜினலான இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்லேயே கூட வெளியாயிருக்கு. இந்த சீரீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம். ஃபார்மா ஒரு மெடிக்கல் கிரைம் ட்ராமா அப்படின்னு வச்சுக்கலாம். சமீப காலங்களில் தரக்குறைவான போலி மருந்துகளால் நிறைய குழந்தைகள் இறந்து போன நியூஸ் நாம எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரியே சீப்பான மாற்று மருந்து இருந்தாலும் காசுக்கு ஆசைப்பட்டு சில மருத்துவர்கள் காஸ்ட்லியான மருந்துகளே ப்ரிஸ்கிரைப் செய்கிறது, இது மாதிரி பல விஷயங்களை அப்பப்போ நாம் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இது மாதிரி ஃபார்மா ஃபீல்டில் உள்ள கரப்ஷனை ஒரு மெடிக்கல் சேல்ஸ் ரெப்புடைய பார்வையிலேருந்து சொல்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஃபார்மா வெப் சீரிஸ். நிவின் பாலி KP வினோத் அப்படிங்கிற பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. கதை, இவர் ஒரு இளம் ட்ரெயினி சேல்ஸ்மேனாக சேர்ந்து அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து அதே கம்பெனியில் உள்ள கரப்ஷனை எக்ஸ்போஸ் செய்கிற ஒரு ஆக்டிவிஸ்டாக மாறுற வரைக்கும் போகுது. ஒரு மெடிக்கல் ரெப்போட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், மேலதிகாரிகள் கிட்ட, ஃபார்மசிஸ்ட் கிட்ட, டாக்டருங்க கிட்டன்னு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தங்களுடைய சேல்ஸ் டார்கெட்டை மீட் பண்ணி வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க படுற பாட்டை ரொம்பவே நிதர்சனமாக காட்டியிருக்காங்க இந்த சீரீஸில். இந்த KP வினோத் பாத்திரம் கைடாக்சின் அப்படின்னு ஒரு மருந்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக விற்று கம்பெனிக்கும் தனக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்துது. ஆனால் பல ஆண்டுகள் கழிச்சு அந்த மருந்தோட பக்க விளைவுகள் படுமோசமாக இருக்கிறத டாக்டர் ஜானகி அப்படிங்கிற பாத்திரம் கண்டுபிடிச்சு இவர்கிட்ட சொல்லும் பொழுது அவரே மனசு மாறி ரஜத் கபூர் நடித்த டாக்டர் ராவ் அப்படிங்கிற பாத்திரம் நடத்துகிற ஜாத்தி அப்படிங்கிற ஒரு NGOவோட சேர்ந்து அவர் வேலை செய்கிற கம்பெனியே கடைசியாக எக்ஸ்போஸ் செய்கிறாரு. இதில் வழியில் பல சிக்கல்கள், வன்முறை, கொலைகள் இதையெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடைசியாக நீதி கிடைக்க வழி செய்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இந்த சீரீஸோட ஸ்ட்ரென்த்னு சொல்லணும்னா இதோடைய வித்தியாசமான கதைக்களம் தான். மெடிக்கல் ரெப்புடைய வாழ்க்கையை அழகா பல கோணங்களையும் விரிவாக காட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது இந்த காட்சிகள்லாம். அதே மாதிரி வேற ஒரு தருணத்தில் ஹீரோ பாத்திரம் எப்படி தன் கம்பெனிக்கு எதிராக எவிடன்ஸை சேகரித்து டாக்டர் ராவ் கிட்ட கொடுக்குது அப்படிங்கிறதையும் ரொம்பவே விறுவிறுப்பாக காட்டியிருந்தாங்க. ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காகவும் இருந்தது இந்த காட்சிகள்லாம். பாராட்டுகள். ஆனால் இதை தவிர சொல்லிக்கும்படியா இந்த வெப் சீரிஸில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். டைரக்டர் PR அருண் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி சேல்ஸ்மேனுடைய லைஃப்பை தத்ரூபமாக காட்டினாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் செஞ்சு ஃபார்மா கம்பெனிகளுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன, மருந்து விற்க ஏன் அவங்களில் சிலர் தவறான வழிகளில் இறங்குறாங்க, ஏன் மருந்து விலைகள்லாம் அதிகமாக இருக்குது, ஏன் சில டாக்டர்களும் இதுக்கு உடந்தையாக இருக்காங்க, இப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஆழமாக ரியலிஸ்டிக்காக இவங்க காட்டியிருக்கலாம். ஆங்கில படங்கள் சீரியல்கள்லாம் இதெல்லாம் அழகாக செய்வாங்க. ஆனால் இந்த சீரீஸில் எல்லாமே மேம்போக்கா ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலலாம் இப்படி தான் அப்படின்னு ஏதோ ஜெனரிக்காக 2-3 டைலாக் பேசுறது, அப்புறம் நாங்களே மருந்து கொடுப்போம், அதுக்கு பக்க விளைவுகள் வரும்பொழுது அதுக்கும் வேற மருந்தை நாங்களே விற்போம், இதுதான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கம்பெனியோட CEO சொல்கிற மாதிரி காட்சிகள் சீரியலை ஒரு வெறும் மெலோ ட்ராமாவா ரொம்ப சினிமாத்தனமாக ஆக்கிடுது. இது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது எனக்கு. அதே மாதிரி வெறும் 8 எபிசோடு 20 நிமிஷம் தான் ஒவ்வொரு எபிசோடும். ஆனால் இப்படி இருந்தாலும் ஒவ்வொரு எபிசோட்லையும் வீணான காட்சிகள் பல 5 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு எபிசோட்லையும் இந்த ஸ்லோ மோஷனில் நடக்கிறது, பில்டிங்கு இல்லை கார் முன்னாடி நின்று போஸ் கொடுக்கறது, மான்டாஜ் மாதிரி காட்சிகள், இப்படின்னு டோட்டல் டைம் வேஸ்ட். அதே மாதிரி தேவையே இல்லாத ஹீரோவோட குடும்ப வாழ்க்கை, அதுக்கு முன்னாடி அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அஃபேரு, டாக்டர் ராவோட குடும்ப வாழ்க்கை, இப்படின்னு மெயின் ஸ்டோரிக்கு அவ்வளோவா பயன்படாத காட்சிகள் பல உண்டு. இது தவிர ஏதோ ஆக்ஷன் காட்சியை வைக்கிறேன்னு மகாராஷ்டிராவில் ஒரு ஊரே போலி மருந்து தயார் செய்கிற மாதிரியும் அதை எக்ஸ்போஸ் செய்ய டாக்டர் ராவுடைய டீம் முயற்சி செய்கிற மாதிரி காட்சிகள் திடீர்னு நடுவில் வரும்.
வந்துட்டு அத அப்படியே பாதியிலேயே எதுவுமே சொல்லாத அப்ரப்ட்டா நிறுத்திருவாங்க. எதுக்கு அந்த காட்சிகள் வந்தது அப்படிங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் புரியாது. இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் குறைகள இந்த சீரியல்ல. மத்தபடி டெக்னிக்கல்லா ஓகே. ஆவரேஜா தான் இருந்தது இந்த சீரியல்ல. அப்ப இந்த சீரிஸ பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்பவே பிலோ ஆவரேஜ் சீரிஸ் தான் இது. ஆனா வேற எதுவுமே இல்ல பார்க்கறதுக்கு. Hotstarல தான் ஃப்ரீயா ஓடுதே. தமிழ் டப்பிங்ல கூட இருக்கே. பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, சரி டைம் பாஸ்க்கு வேணா நீங்க இத முயற்சி செய்யலாம். ஆனா கொஞ்சம் சுமாரான சீரிஸ் தான் இது. வேணும்னா குடும்பத்தோடயே கூட பார்க்கலாம். இந்த சீரிஸுக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.